Botanical Lake. Most of the birds வருது இல்லைங்க. பெலிகன்ஸ் இருக்குது, ஸ்வாம்ப் ஹெரன் இருக்குது, கிங்ஃபிஷர் இருக்குது, ட்ராங்கோ, ரெட் வெண்டட் புல்புல், பெலிகன்ஸ், லைட் மஸ்டாங்ஸ். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கல்ல, எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மைசூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அதுதான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இருந்தது, என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி சண்டே வந்து மார்னிங் கூட எனக்கு தெரியாது நாங்கள் போகிறோன்ட்டு. 2 o'clock தான் என்கிட்ட சொல்கிறார், நம்ம சும்மா வெளியே போயிட்டு வரல, எனக்கு ரொம்ப கஷ்டம், மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். நெல்மங்கலா சைடு நாங்கள் போனோம். அந்த சைடு போய் ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருக்கோம். ஜூஸ் குடித்தோம் போகிறோம், இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த லேக் கிட்ட வந்த பிறகு நிறுத்திட்டு பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ தான் திடீர்னு அவர் சொன்னார், மைசூர் வந்து இங்கேருந்து வெறும் ஒரு மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு தோணுச்சு, சும்மா அங்கங்கே சுற்றுறதுக்கு சரி மைசூர் 1 hour தானே ஆகுது, போகிறதுக்கு 1 hour, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஈவினிங் வந்துட்டோம்னா ரிட்டன் ஒரு 2 hours வந்துட்டா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டு நானும் ஓகே சொன்னேன். அது தாங்க நான் பண்ணது. என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம், அந்த ரோடு இருக்குல்ல, நென்மங்கலாலேருந்து போகிற ரோடு சூப்பராக இருந்ததுங்க. டிராஃபிக்கும் கிடையாது சண்டேன்றதுனால. ரோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஈவினிங் டைமில் வந்து சன் வந்து ரெட் கலரில் இருந்தது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வெளிச்சம் வந்து வெளிச்சம் போக போக அந்த மூனோட லைட்டிங் எந்திரிக்க அவ்வளோ அழகு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தேன். இந்த மூமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன் போகலைன்னா. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. பாருங்கள், அந்த லைட்டிங் மாறும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ரெட் கலர், அந்த இடமே ரெட் கலராக இருந்தது. ஸோ இந்த மூமெண்ட்டுக்காக கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். எப்போவுமே டே டைமில் நம்ம போவோம், ஆனால் நான் ஈவினிங் போகிறதுனால மைசூர் செம்மையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இங்கே யாரெல்லாம் மைசூருக்கு போயிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கள். நான் பெங்களூரில் தான் இருக்கேன், ஆனால் நான் போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. முழுசாக சுற்றி பார்த்தேன், ஜஸ்ட் போக வரும் அந்த மாதிரி தான். பாருங்கள் எப்படி இருக்குது மைசூர் லைட்டிங்கில், ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மைசூர் பேலஸை பார்த்தோன்னா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எவ்வளோ அழகாக ஜொலிக்குது. உங்கள் யாருக்காவது நைட் டைமில் மைசூர் பேலஸ் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் மைசூர் போய் திரும்ப நான் அந்த பேலஸை சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த டிராஃபிக் சிக்னல் பிளேசஸ், இந்த இடங்க வந்து என்னோடய ஃபேவரெட். அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம்லாம். பாருங்களேன், ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த கடையை காமிச்சா கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அந்த கடைக்கு. அது வந்து இர்ஃபான் கூட பண்ணியிருக்காரு வீடியோஸ்ன்னு சொன்னார் என் ஹஸ்பண்ட். அதை பார்த்துட்டு தான் நாங்கள் மைசூருக்கு கிளம்புனோம். அது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கோபி, ட்ரை கோபி ஷாப். ஓகே, இந்த ரோடு பாருங்களேன், பெங்களூரில் எம்ஜி ரோடு மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக. இங்கே இல்லாத பிராண்ட்ஸே கிடையாதுங்க, அவ்வளோ நல்லா மாறி இருக்குது. நான் சின்ன வயசில் போனப்போ அந்த ஊரே வேறு மாதிரி இருந்தது. இப்போது இந்த இடமே வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி நைட்டில் போனதுனால தான் நான் ரொம்ப ஹாப்பிங்க. அந்த கடையை தேடி அதில் லொக்கேஷன் போட்டு அது பாட்டுக்குன்னு சுற்றிக்கிட்டே இருந்தது. ஃபைனலாக எங்களுக்கு அந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்படி என்ன தான் ஹைப்பு காமிக்கிறாங்க அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணுன்னு தான் போனேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. கோபி மஞ்சூரியன் நம்ம எங்கே வேணாலும் சாப்பிட்ருக்கோம்ல, நம்ம பெங்களூரில், சென்னையில் எங்கே வேணால் சாப்பிட்ருப்போம். இதை பற்றி ஏன் இவ்வளோ ஹைப் காமிக்கிறாங்க, இதுக்காக மைசூர் வரைக்கும் வரணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் சாப்பிட்டப்போ தான் தெரிஞ்சுது, கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னை கேட்டால் நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒன் டைம் சாப்பிட்டா ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. பட் என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஸ்நாக்ஸ் பைத்தியம். ஸோ அவருக்கு வந்து பிடிச்சிருந்தது, இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். தென் ஐ செட் ஓகே, சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப உள்ளே தான் இருந்தது கடை. ரொம்ப குட்டி கடைங்க, எனக்கு தெரிஞ்சு 10க்கு 10 தான் இருக்கும் அந்த கடை. பாருங்கள், இங்கே தான் வந்தது. அந்த கடை பேரை வந்து ட்ரை கோபி. மைசூரில் போய் ட்ரை கோபின்னு நீங்கள் லொக்கேஷன் போட்டாலே அந்த கடை வந்துடும். எவ்வளோ பேருங்க, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் 40 நிமிஷம் வெயிட் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு இங்கே நின்றுருக்குங்கெல்லாம் கிட்டத்தட்ட 30 மினிட்ஸாக நின்றுட்டுருக்காங்களாமா. நான் அப்போ தான் போனேன். நானும் கிட்டத்தட்ட போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஃபைனலாக எனக்கு கொடுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. நான் வாங்கி
டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாருங்க பேப்பர்லலாம் வந்திருக்கு. நிறையா செலிபிரிட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்களாமா. இதுக்காக நான் மைசூருக்கு வந்தேன் பெங்களூர்லேருந்து. செலிபிரிட்டீஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. என்னால் வீடியோ அதிகமாக எடுக்கவே முடியல. ஸோ இந்த பேப்பர்ஸ்லலாம் வந்தது. அப்புறம் அந்த ஒரு சட்னி கொடுத்தாங்க. அந்த சட்னி வாஸ் வெரி டேஸ்டி. ரொம்ப நல்லா இருந்தது. வெங்காயம் கொடுத்தாங்க, லெமன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் குக்கும்பர் கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டேன். அங்கே லைட்டிங்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருந்தது, சாப்பிட்லாம். நீங்கள் யாராவது மைசூருக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் ரிட்டன் போகும்போது தான் எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த இடம். மைசூர் பேலஸ் எதிர்லேயே இந்த மாதிரி ஜடக்கா வண்டி, நாங்கள் வந்து ஜடக்கா வண்டின்னு சொல்லுவோம், குதிரை வண்டியை. இந்த மாதிரி கலர் லைட்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கே ஆசையாக தான் இருந்தது அதில் உட்காந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அந்த சர்க்கிளில். ஆனால் நான் போகல. உங்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக வீடியோ போடணும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் என்ன, நேராக சுற்றிட்டு பேலஸ் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலுக்கு போகணும். அந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த ஹோட்டலை பற்றின வீடியோ வந்து செகண்ட் வீடியோவாக நான் போடுறேன் நாளைக்கு. ஆனால் சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதிகமாக இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் தங்கலை. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி பேலஸ்க்கு ஆப்போசிட்லேயே ரைட் சைடு இதோ இந்த க்ராஸில் தான் வந்து அந்த ஹோட்டல் இருந்தது. நாங்கள் வந்து வெறும் நைட் ஸ்டேக்காக மட்டும்தான் போனோம். சூப்பராக இந்த ஹோட்டலில் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு இந்த வீடியோ பாருங்கள். நான் ஹோட்டலை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருந்தது மேலே, சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரெடி ஆல்ரெடி வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக லைட்டிங் நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொம்ப தேங்க்யூ. வணக்கம். பாய். இந்த பாய். ஓகே. ரவுண்ட் அடிச்சு நிறைய போயிடுது. ஆமா, சூப்பரா இருக்கு, சுத்தி பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த சர்க்கிள்ல சுத்தி இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. போடா, நான் வண்டியில் உட்காந்து போனாலும் 100 ரூபா கேட்க மாட்டான். 100 ரூபா கேட்குறியா? எங்கே விற்கிது? நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் இது.